ஒன்று எதிர்த்தா முழு மூச்சா எதிர்க்கணும், இல்லைன்னா எதிர்க்காம இருக்கணும். செங்கோட்டையனோட பாலிசி தான் என்ன? இப்போ இந்த விஷயத்தில் என்ன தான் சொல்ல வர்றாரு அவர்? கட்சி மீண்டும் ஒரு பிளவை சந்தித்து விடக்கூடாது, பேச்சுவார்த்தையின் மூலமாகவாவது இவரை வந்து ஒரு உடன்பட்ட நிலைமைக்கு கொண்டு வந்து விடலாம். கூடிய சாத்தியம் இருக்குதா தெரியல. இல்ல உடன்பாட்டுக்கு கொண்டு வந்து விடலாம் என்று இன்னும் கருதுகிறார், காத்திருக்கிறார். இப்போது நாம போர்க்கொடி தூக்கி அவருக்கு எதிரான ஒரு அமைப்பு என்று வருகிற பொழுது, ஏற்கனவே அமமுக என்ற ஒரு தனி கட்சி தொடங்கி அவர் போயிட்டார். திருமதி சசிகலா நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர்னு ஒரு பக்கம் கோர்ட்டில் போய்கிட்டு இருக்காங்க, இன்னும் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு திரு ஓபிஎஸ் அவர்களும் இருக்கிறாங்க. இந்த நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இவர் ஒரு கோஷ்டியை எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் பல பேர் இங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய நிர்வாகிகள், மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் திரு செங்கோட்டையன் பின்னாடி அணிவகுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் முடிவெடுத்தால் எல்லோரும் ஒருங்கிணைந்து கூட நம்ம செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கும். ஆனால் இந்த நிலை என்பது மீண்டும் அதிமுகவை இன்னொரு பிரிவை நோக்கி கொண்டு போயிடுச்சுன்னு சொன்னார். அரசியல் களத்தில் நாம் தொடர்ந்து ஒரு வெற்றி பாதையில் பயணிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப யோசிச்சு செய்கிறோம். நீங்கள் அவருடைய அணுகுமுறை எந்த சந்தர்ப்பத்திலுமே எதுவுமே எடுத்தேன் கவிழ்த்தேன் பேச மாட்டார். அவர் பொறுமை காக்கிறார்.